யாழ் மாவட்ட கட்டளை தளபதி மஹிந்த ஆத்ருசிங்கவின் ஏற்பாட்டில் 2 குழந்தைகளுக்கு கொழும்பு ஆசிரி வைத்தியசாலையில் இருதய சத்திர சிகிச்சை வெற்றிகரமாக நடத்தப்பட்டுள்ளதாக பலாலி ராணுவ தலைமையகத்தின் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. புத்தூரைச் சேர்ந்த 3 வயதுடைய ஜெகதீஸ்வரன் அபிசா என்ற சிறுமிக்கும் உருளைவைச் சேர்ந்த 3 வயதுடைய சுகந்தராசா சந்தோஷ் என்ற சிறுவனுக்குமே இவ்வாறு இருதய சத்திர சிகிச்சை நடைபெற்றுள்ளது. சந்தோஷ் என்ற சிறுவனுக்கு கடந்த 7ஆம் திகதியும் அபிஷாவிற்கு கடந்த 10ஆம் திகதியும் சத்திர சிகிச்சை கொழும்பு ஆசிரி வைத்தியசாலையில் செய்யப்பட்டு தற்பொழுது சாதாரண விடுதியில் இருவரும் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். கோப்பாய் நாவலர் மகா வித்தியாலயத்தில் மார்ச் மாதம் நடமாடும் மருத்துவ முகாம் ஒன்றினை 511வது படையணியினால் ஒழுங்கு செய்யப்பட்டிருந்த குறித்த நடமாடும் மருத்துவ முகாமில் 3 நோயாளர்கள் இருதய சத்திர சிகிச்சை செய்யப்பட வேண்டும் என வைத்திய நிபுணர்களால் இனம் காணப்பட்டிருந்தனர். அதில் கிருஷ்ணராஜா கஜேந்தினி என்ற சிறுமிக்கு மார்ச் மாதம் 30ஆம் திகதி இருதய சத்திர சிகிச்சை வெற்றிகரமாக செய்யப்பட்டது. அபிஷா மற்றும் சந்தோஷ் என்ற சிறுவர்கள் இருவருக்கும் கடந்த வாரம் இருதய சத்திர சிகிச்சை செய்யப்பட்டதாக 51வது படையணியின் கேர்னல் விஜயேந்திர குணத்திலக்க தெரிவித்தார். அபிஷாவின் தந்தையான ஜெகதீஸ்வரன் இறுதி யுத்தத்தின் போது படையினரிடம் சரணடைந்து புனர்வாழ்வு அளிக்கப்பட்டு விடுதலை செய்யப்பட்டவர் என்பது குறிப்பிடத்தக்கது. அதேபோன்று சுகந்தராச சந்தோஷ் என்ற சிறுவன் மாவீரர் குடும்பத்தைச் சேர்ந்தவர் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. இடம்பெயர்ந்து புனர்வாழ்லிருந்து மட்டக்களப்பு புனர்வாழ்லிருந்து அங்கேருந்து இப்போ எங்களோட சொந்த இடத்து புத்தூர் கிழக்கில் வந்து இருக்கிறோம். நான் வந்து இங்கே வந்தபோது சரியான கஷ்டத்தின் மதியெலாம் இருந்தது. அப்போ எங்களோட பிள்ளை மகளுக்கு வந்து கார்பி இதய வருத்தம். அதனால் வந்து நான் வந்ததில் ஒரு தொழிலும் இல்லை இருந்தேன். இருந்த இடத்துல எங்களோட புத்தூர் பகுதி இராணுவ அதிகாரி செல்லத்திரசர் அவரோட தொடர்பு கொண்டு பயில் வந்து எங்களோட மிக்சர் போட்டு செய்கிறவங்க உதவி செய்து அங்கேருந்து பேருந்தோட எங்களோட மகளோட நிலப்பாடை வந்து கதைச்சு அவர் வந்து அச்சுவேலி மேயர் சாரோட கதைச்சு மேயர் சார் வந்து பார்த்துட்டு அங்கேருந்து அச்சல் பிரிகேடியர் குணத்திலக சார் வந்து அவரும் வந்து பார்த்து இப்போ எங்களோட மகளுக்கு வந்து கொழும்பில் வந்து வைத்தியம் செய்கிறதுக்கு வந்து உதவி செய்யணும். எங்களுக்கு இந்த உதவி வந்து நாங்கள் எங்களோட மகளை காப்பாற்ற முடியாத நிலையில் அவையால் வந்து செய்கிற இந்த இராணுவத்தினர் வந்து இந்த உதவியை வந்து என்றைக்கும் மட்டும் மறைக்கலாம் இருக்குது. யுத்த சூழ்நிலையில் வந்து நான் எல்டிடியில் வந்து வேலை செய்தாங்க. அதில் மிகவும் கஷ்டப்பட்டு அங்கேருந்து கஷ்டப்பட்டு எங்களை வந்து இராணுவத்தினர் மீட்டெடுத்து கதிராமாவில் இருந்தாங்க. அங்கேருந்து புனர்வாழ்வுக்கு போய் புனர்வாழ்வில் வந்து இங்கே பம்பாவாடியில் புனர்வாழ்லேருந்து அங்கேருந்து மட்டக்களப்பு வெளிக்க கந்தக்காடு புனர்வாழ்லேருந்து அங்கே எங்களுக்கு தொழில் பயிற்சி எல்லாம் பழகி சர்டிஃபிகேட் எல்லாம் அந்த இங்கே வந்து விடுதலாகி வந்தோடனே எங்களுக்கு வந்து லோன் எடுத்து இங்கே இராணுவ அதிகாரியோட தொடர்பு கொண்டு லோன் எடுத்து அவையோட நாங்கள் வந்து ஒரு மிக்சர் வந்து கொஞ்சம் செய்து இப்போ அடிப்படை கொஞ்சம் செய்து விற்பனை செய்துட்டு இருக்கிறோம். இப்போ வந்து நாங்கள் மிகவும் வருத்தப்படுறோம். எழுதிட்டு இருந்த வச்சு ஏண்டா எங்களுக்கு அறியாமையால் நாங்கள் அங்கே போய் தான்றது. இப்போ இங்கே வந்து எங்களுக்கு இந்த உதவியை செய்கிற உதவியை நினச்சி மிகவும் சந்தோஷமாக இருக்குது.